நாம் இன்றைக்கி மாங்காய் வச்சு ரசம் தான் பண்ண போகிறோம். ரசம் பண்ணுறதுக்கு ஒரு மாங்காய் எடுத்துருக்கேன். மாங்காவை தோல் சீவிட்டு கழுவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். குக்கரில் 2 ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மாங்காய் சேர்த்துக்கலாம், தண்ணி சேர்த்துலாம். குக்கரை மூடி போட்டு 3 விசில் வேக வச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், வரமிளகா, 10 பல் பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ மாங்காவும் பருப்பும் நல்லா வெந்ததுக்கப்புறமா மற்ற வச்சு கடைஞ்சிடலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு எல்லாம் சேர்த்து கலந்துட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, வரமிளகா, கருவேப்பிலை இலை, ஒரு 10 போல் சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ தட்டி வச்ச மிளகு, ஜீரகம், பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட மாங்காவையும் பருப்பையும் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா நுரக்கூடி லைட்டாக கொதிச்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லியிலை சேர்த்து கலந்துட்டு இறக்குனா டேஸ்ட்டான மாங்காய் ரசம் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.